காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் ஊற்றிருந்தேன். அதில் 2 இட்லி மீதமாயிடுச்சு. சரி, இதை வந்து சாயந்தரத்துக்கு அப்படியே சுட சுட பொடி இட்லி மாதிரி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன். இட்லி மீதமாயிடுச்சு அப்படின்னா இட்லி உப்புமா இந்த மாதிரி பொடி இட்லி எதுனாலும் செஞ்சு சாப்பிட்லாம். உப்புமாவோட இந்த பொடி இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இட்லியை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலாம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க இட்லியும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் பக்கம் வறுத்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், இட்லி பொடி, உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து 2 கிளறி இறக்கணும் அப்படின்னா பொடி இட்லி வந்து ரெடி ஆயிடும். வீட்டில் தக்காளி சுத்தமாக காலி ஆயிடுச்சு. பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். முன்னெல்லாம் வந்து கழுவிட்டு தான் ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருது. இப்போ அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து யூஸ் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா கழுவிக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து கோல்டு காஃப் இருக்கு. அதனால சுடுதண்ணியில் கொஞ்சமாக சீரகம், துளசி, ஓமவல்லி எல்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சிருந்தேன். டீ குடிச்சு ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பூஸ்ட் தான் போட்டு குடிச்சிருந்தேன். வீட்டில் மொட்டை மாடியில் முருங்கை மரம் வச்சிருக்கேன். அதில் 2 காய் காய்ச்சிருந்தது. சரி, நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கே பறிச்சு வைப்போம், சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சு வச்சுட்டேன்.